அன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை திருத்தணியில் முருகரை தரிசிச்சுட்டு வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் நாடி இல்லம் தேடி மற்றும் கேப்டன் ரத யாத்திரை என்று எங்களுடைய பயணத்தை 2 நாட்களாக கொண்டு அப்படி இன்றைக்கி திருத்தணி முடித்து இப்போ காஞ்சிபுரம் போகிறோம். இன்றைக்கு ஈவினிங் வந்து சோளிங்கர். ஸோ இது மாதிரி டெய்லி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த சுற்றுப்பயணம் முதற்கட்ட சுற்றுப்பயணம். இது முடித்து விட்டு கேப்டன் பிறந்தநாள் முடித்து அடுத்த 2ஆம் கட்ட பயணம் எப்பொழுது என்று உங்களுக்கு அறிவிப்போம். அதனால் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க எப்படி இருக்குது மக்கள்கிட்டன்னு ஆதரவு. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி என்றைக்குமே கேப்டன் மேல் உயிர் வைத்திருக்கும், கேப்டனை தெய்வமாக மதிக்கின்ற தொண்டர்களும் மக்களும் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்குமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருத்தணி முழுக்க தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளர் கூட எப்படி வருவோமோ அது மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியாக செல்வோம். மிக கனமழை இருந்தது. இருந்தாலும் ஒரு தொண்டரும் ஒரு பொதுமக்களும் அந்த மழையில் நினைஞ்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருந்தாங்க. அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், மாவட்ட செயலாளர், எங்கள் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மழை ஒன்று தான் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயமாகவே நம்ம எடுத்துக்குவோம். அது மாதிரி இன்றைக்கி எங்கு சென்றாலும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்குங்க. அதனால் எங்களுடைய பயணம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை முடிக்க 3 கட்டமாக செல்ல இருக்கிறோம். 234 தொகுதியும் கவர் பண்ற மாதிரியா மேடம்? ஆமாங்க, 3 கட்ட பயணமாக 234 வாக்காளர் பட்டியல் அது தவறான ஒரு முன்னுதாரணமாக தாங்க நிச்சயமாக இருக்கும். இங்கே வேலை தேடி வரலாம், அதுக்கு ஒன்றும் தடையில்லை. ஏன்னா நம்ம தமிழர்களோட இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வேலை செய்கிறாங்க. ஆனால் ஓட்டுரிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் இருந்தால் தான் அது அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுங்க. அதனால் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு வேலை வாய்ப்பு வாங்க, உங்களை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், யாரையும் வேணான்னு சொல்ல. ஆனால் ஓட்டுரிமை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருந்தால்தான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் எங்கள் கருத்து. தமிழக அரசோட இந்த 4 வருஷம் செயல்பாடுகள் பற்றி மேடம் முதல்வர் சந்திச்சுன்னா திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதான் நான் அன்றைக்கே உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். கேப்டன் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது பல முறை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை வந்து சந்திச்சிருக்காருங்க. நட்பு ரீதியாக தான் அவரும் முதல் வாட்டியாக அட்மிட் ஆகிறப்போ ஒரு பல ஆண்டுகால நட்புங்க அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும். அதனால் நட்பு ரீதியாக ஒரு அரசியல் நாகரிகத்தோடு தாங்க அவரை போய் நாங்கள் சந்தித்தோம். அதுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியலுடைய நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி உடனே வேறு கணக்குன்றதெல்லாம் எதுவுமே இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான ஃபோக்கஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநாடு ஜனவரி 9 கடலூரில் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அறிவிப்போம். மேடம், 4 ஆண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கட்சியோட பார்வை. நிறைகளும் இருக்குது, பல குறைகளும் இருக்குங்க. இல்லை நம்ம சொல்லிட முடியாதுங்க. எல்லா பக்கம் இன்றைக்கி பார்த்தா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆணவ கொலைகள், டாஸ்மாக்கு, கஞ்சா போதை விற்பனை, வேலை வாய்ப்பு கிடையாதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்றைக்கி முடங்கி இருக்கு. விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றியிருக்காங்க, இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அதனால் இது வந்து நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட சுற்றுப்பயணத்திலேயே மின்சாரம் கட் பண்ணியிருக்காங்க அந்த கும்படிப்பூண்டி இதில், அதை பற்றி? இது நாங்கள் 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க. நாங்கள் தலைவர் கேப்டனோடையே பயணித்தவங்க தமிழ்நாடு முழுக்க. கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இன்றைக்கி 20 ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம்.
கரண்ட் கட் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஷுவல் ஒரு விஷயம். அதனால் இதையெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை. எங்கள் சுற்றுப்பயணத்தில் எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோடு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? தேர்தல் ஆணையம் இப்போ அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்காளர்கள் சேர்க்கறது நிற்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பீகார் அப்படின்ற ஒரு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது உங்கள் கட்சியோட பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் சொல்லிட்டேன், அந்தந்த மாநிலத்தில் அவங்களுக்கு ஓட்டு உரிமை தரணும். இல்லை, அந்த ஓட்டு உரிமை வரல மேடம். அவங்க நீக்கினதே தவறுன்றாங்க. அங்கே பீகாரில் நடந்தது 6 லட்சம் பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, 60 லட்சம் பேர் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இவங்க தொடர்ந்து போராடுறதும் நாடாளுமன்றத்தில் அதுக்கு தான் போராடுறாங்க. அந்த நாடாளுமன்றத்தில் போராடுற அந்த எதிர்கட்சிகளுக்கு இந்தியா அந்த கூட்டணி அந்த விஷயங்களுக்கு நீங்கள் நான் என்ன சொல்கிறேங்க, யார் இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் அனைவருக்குமே ஓட்டு உரிமை இருக்குது. யார் இதை நீக்கிறதோ தடை செய்வதற்கோ யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குறுதி இருக்கிற வாக்குச்சாவடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். அது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இருக்கோன்னு நம்ம நினச்சி ஆடுனா இது மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவார். அதனால் இங்கே பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. அதை தடை செய்கின்றது யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. இதை மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் வாக்குரிமையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீண்டாமைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, அதாவது மற்ற அனைத்து கட்சியும் இங்கே ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்கிறாங்க. இது உங்களோட ஆதரவுகள் நிலைப்பாடு? கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும். அதை தான் முந்தா நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்துருப்பேன். அந்த ஆவண படுகொலைக்கு எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்தாலும் இன்னும் நம் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியோ இந்த ஆணவ படுகொலைகளை யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. இது மிக மிக ஒரு வேதனைக்குரியதுங்க. இது சக மனிதனை யாருமே பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை எங்கள் கருத்து. நன்றி.